நினைச்சு சோகமாக இருப்பதை விட மறந்து சிரிப்பது மேலானதா? லெவலுக்கு வரவேற்கிறோம். நிலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை இலக்காக கொண்ட கவிதை நூல்களை ஆராயும் வீடியோ கருத்தரங்குகள். இந்த வீடியோ பகுதிகள் கிறிஸ்டினா ரோசெட்டியின் நினைவில் பற்றி ஆராய்கிறது. ஒவ்வொரு வீடியோவும் 4 முக்கிய தூண்களை ஒருங்கிணைத்து நீங்கள் புரிந்து கொள்வதை உறுதி செய்து விவாதங்கள் மற்றும் கட்டுரைகளுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தலாம். இவை பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தில் உள்ள வீடியோவை பார்க்கவும். இனி கவிதைக்கு வருவோம். கவிதையின் கண்ணோட்டத்துடன் ஆரம்பிக்கிறோம். காதலர்கள் பிரிந்து சென்றவுடன் அவர்களை நினைவுகூரும் கருப்பொருளை ஆராய இத்தாலிய அல்லது பெட்ராச்சன் சொனட் வடிவத்தின் பதிப்பை ரோசெட்டி பயன்படுத்துகிறார். இது ஜூலை 1949 இல் ஜேம்ஸ் கொலின்சனுடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட நேரத்தில் அவர் தனது கத்தோலிக்க நம்பிக்கையுடன் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான கொலின்சனின் முடிவை தொடர்ந்து 1950ஆம் ஆண்டில் அவர் மீது நீடித்த காதல் இருந்த போதிலும் அந்த உறவு முடிவுக்கு வந்தது. 8 தொகையில் அவள் தன் காதலனை அவன் விட்டுச் சென்றவுடன் அவளை நினைவில் கொள்ளுமாறு அழைக்கிறாள். இதில் ஸ்ரீகுமார் மரணத்தின் மூலம் பிரிந்ததாக விளக்கப்படுகிறது. இருப்பினும் பிரிவினையானது உறவின் முடிவின் விளைவாக இருக்கலாம் என்று கருதலாம். அவள் போய்விட்டாள். அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை அவள் விவரிக்கிறாள். இது அவளுடைய காதலனால் ஆதிக்கம் செலுத்தும் உறவின் தன்மையை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. வோல்டாவில் ஒரு மென்மையான ஆனால் தெளிவான மாற்றத்துடன் செஸ்டட் திறக்கிறது. சில சமயங்களில் அவளை மறக்க அனுமதிக்கும் தன் காதலனுக்கு இது தன்னலமற்ற அனுமதியாக தோன்றுகிறது. ஒரு மட்டத்தில் அவள் மனதில் இருண்ட எண்ணங்கள் அல்லது அனுபவங்கள் எதுவும் வரக்கூடாது என்று விரும்புகிறாள். மீண்டும் தன் காதலன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற தன்னலமற்ற ஆசை இருக்கிறது. இந்த விளக்கம் நிச்சயமாக ரோசெட்டியின் பண்பு ரீதியாக தன்னலமற்ற கிறிஸ்தவ நம்பிக்கையுடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது. இருப்பினும் செஸ்டட் அவர்களின் உறவின் தன்மை பற்றிய கூறுகளை வெளிப்படுத்துகிறது. அவளுடைய காதலன் அவளை மறந்துவிடக்கூடும் என்பதை இது குறிக்கிறது. இது காதலர்களிடையே எதிர்மறையான மற்றும் அசௌகரியமான எண்ணங்கள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது. அது அவளுடைய காதலனால் நினைவில் இருக்கலாம். அவளை பற்றி மறந்துவிட்ட ஒரு காதலனிடம் இது சற்று முரண்பாடான தொனியில் படிக்கப்படலாம். இப்போது அவர்கள் ஒன்றாக இல்லை. மரணம் அல்லது பிரித்தல். உறவுகளாலும் அவர்களது பிரிவினையாலும் ஏற்படுத்திய காயங்களை மறந்து புன்னகைப்பதும் புறக்கணிப்பதும் அவருக்கு நல்லது. குவாட்ரைன் 1 ரொசெட்டியின் நெருக்கமான பகுப்பாய்வு நினைவில் கொள்ளுங்கள் என்ற வினைச்சொல்லில் மென்மையான கட்டாய தொனியை பயன்படுத்தி கவிதையை திறக்கிறது. இது கவிதை முழுவதும் 3 முறை எதிரொலிக்கிறது. அவள் போனதும் தன்னை நினைவில் கொள்ளுமாறு தன் காதலனிடம் கெஞ்சுகிறாள். போட்விட்டது என்ற சொற்றொடரை மீண்டும் மீண்டும் சொல்வதும் நீட்டிப்பதும் இந்த கற்பனையான பிரிவின் போது அவர்களுக்கு இடையேயான தூர உணர்வை உருவாக்குகிறது. அமைதியான நிலம் என்ற அவரது உருவகம் சோகத்தின் குறிப்பை தாக்குகிறது. பெரும்பாலானவர்கள் இதை அவரது மரணத்தை குறிக்கும் வகையில் விளக்குகிறார்கள். அமைதி என்ற பெயரடை அவள் கடந்து சென்றவுடன் தொடர்பு கொள்ள இயலாமையுடன் தொடர்புடையது. அவளுடைய வலுவான கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் இது ஒரு இருண்ட வாய்ப்பை வழங்குகிறது. போய்விட்டது என்பது உறவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலம் பிரிந்ததாக கருதினால் இந்த தொடர்பு இயலாமையும் வேலை செய்யக்கூடும். குவாட்ரைனின் இறுதி 2 வரிகளில் ரோசெட்டி காதலர்களுக்கு இடையேயான உடல் ஈடுபாட்டின் நெருக்கமான படங்களை வழங்குகிறார். அவர் போய்விட்ட போது இழக்கப்படும் விஷயங்களை வலுப்படுத்துகிறார். சித்தரிக்கப்பட்ட காட்சிகளில் தெளிவின்மையின் கூறு உள்ளது. நீ இனி என்னை கையால் பிடிக்க முடியாது என்பதில் உள்ள தொடரியல் இந்த நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது. மேலாதிக்க விளக்கம் வெறுமனே அவர்கள் இனி பகிர்ந்து கொள்ளாத கைகளின் மென்மையான பிடியை வழங்குவதாகும். எவ்வாறாயினும் ஒருமை பிரதிபெயர்களின் பிரிப்பு நீ மற்றும் நான் நாங்கள் என்பதை விட அவளது காதலன் அவளை ஆதிக்கம் செலுத்துகிறானா என்ற கேள்வியை சேர்க்கிறது. உங்களால் இனி முடியாது. இதேபோல் பிடி என்ற வினைச்சொல்லின் தேர்வு உடல் நெருக்கம் இரண்டையும் குறிக்கிறது, ஆனால் கட்டுப்பாடு மற்றும் வரம்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. 2வது படம் அவள் நாட்டை விட்டு வெளியேறுறது. இங்கே ஆதிக்கம் செலுத்தும் விளக்கம் என்னவென்றால் அவள் அவனுடைய பக்தியின் விளைவாக அவனுடைய நிறுவனத்தை விட்டு வெளியேற அவள் விரும்பவில்லை. எனவே அவள் வெளியேறும்போது பாதி திருப்பங்கள் மட்டுமே இறுதியில் தங்குங்கள். தற்போதைய தொடர்ச்சியான திருப்பு என்பது அடிக்கடி நிகழும் காட்சியின் தோற்றத்தை அளிக்கிறது. நிகழ்காலம் கோ மற்றும் கடந்த கால கோன் இடையே உள்ள வேறுபாடு ஒருவருக்கொருவர் நிறுவனத்தை பகிர்ந்து கொள்ளும் திறனை இழப்பதை வலுப்படுத்துகிறது.
இருப்பினும் மற்றொரு விளக்கம் என்னவென்றால், அவள் அவனை விட்டு வெளியேற முடியாது என்று உணர்கிறாள். போக பாதி திருப்பம் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால், யாரோ ஒருவர் செல்ல விரும்புவதாகவும், ஆனால் முடியவில்லை என்ற உணர்வை பெறுகிறோம். இந்த வீடியோ கருத்தரங்கின் முழு பதிப்பிற்கு A Level Ahead இன் உறுப்பினரில் சேரவும், www.andyhurleyahead.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும். தீம்களை ஆராய்தல். இந்த பிரிவின் நோக்கம் நுட்பத்தின் நெருக்கமான பகுப்பாய்விலிருந்து ஒருபடி பின்வாங்குவது மற்றும் ஒரு விவாதம் அல்லது கட்டுரையில் நீங்கள் கருத்துக்களை எவ்வாறு வடிவமைக்கலாம் என்பதை கருத்தில் கொள்வது. நீங்கள் பல கவிதைகள் அல்லது கவிஞர்களை படிக்கிறீர்கள் என்றால், இந்த பகுதியில் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள ஒரு பயனுள்ள வழி ஒரு தீம் டிராக்கரை வைத்திருப்பது. இது வளர்ந்து வரும் வடிவங்கள் மற்றும் மாறுபட்ட கருத்துக்களை பார்க்க உதவுகிறது. இது முக்கிய யோசனைகளின் சுருக்கமான சுருக்கத்தை உருவாக்க உதவுகிறது. மேலும் உங்களுக்கு ஒரு கட்டுரை அல்லது கலந்துரையாடல் பணி வழங்கப்படும் போது, எந்த கவிதைகளை விவாதிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதில் இது மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு தீமினையும் தொடங்கும் போது அட்டவணைப்படுத்தவும், விரிதாளை பயன்படுத்தவும் அல்லது மன வரைபடத்தை உருவாக்கவும். ஆய்வுகள். இந்த கவிதையை கருத்தில் கொள்ளும்போது நான் ஆராயும் 2 முக்கிய கருக்கள் உள்ளன. முதலாவது, நினைவகம். இந்த கவிதையில் உள்ள நினைவகத்தை ரோசெட்டி எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே சில யோசனைகள் உள்ளன. நேசிப்பவரால் நினைவு கூறப்படுவதன் முக்கியத்துவத்தை ரோசெட்டி அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஒருவரை நாம் எப்படி நடத்தினோம் என்பதற்கு முன்னோக்கை சேர்ப்பதில் நினைவகத்தின் பங்கை அவள் ஆராய்கிறாள். நினைவாற்றலின் நிச்சயமற்ற தன்மையையும் சீரற்ற தன்மையையும் கவிஞர் ஆராய்கிறார். நாம் எப்படி மறக்கலாம் மற்றும் அழிக்கலாம் அல்லது நினைவுகளை வளர்த்து தக்க வைத்துக் கொள்ளலாம். இது நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை பாதுகாக்க நினைவுகளை அடக்குவது அல்லது ஒத்திகை பார்ப்பது போன்ற நடைமுறை வழிகளை ரோசெட்டியின் ஆய்வுக்கு இட்டுச் செல்கிறது. இந்த வீடியோ கருத்தரங்கின் முழு பதிப்பிற்கு A Level Ahead இன் உறுப்பினரில் சேரவும், www.andyhurleyahead.com இல் அணுகல் இணையதளத்தை பார்வையிடவும். பாடங்கள் அல்லது பயிற்சிகளில் பணிகளை அமைக்க ஆசிரியர்கள் அல்லது விரிவுரையாளர்களால் இந்த நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படலாம். அவர்கள் சுயாதீனமான படிப்பிற்காகவும் செயல்பட முடியும். வீட்டு கல்வியாளர்கள் வீட்டு கற்றல், திருத்தம், தயாரிப்பு வேலை அல்லது இல்லாத சக ஊழியர்களுக்கு ஆதரவாக. யோசனைகளுக்கான முழு அணுகலுக்கு www.andyhurleyahead.com இல் பதிவு செய்யவும். இந்த கவிதை பற்றிய உங்கள் ஆய்வுகளுக்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கவும். மேலும் எங்கள் சேவையில் மேம்படுத்தக்கூடிய அல்லது சேர்க்கக்கூடிய எதையும் எங்கள் உறுப்பினர்களுக்கு ஆதரவளிக்க உதவவும். கேட்டதுக்கு நன்றி மற்றும் உங்கள் படிப்பு அல்லது உங்கள் தயாரிப்பில் நல்ல அதிர்ஷ்டம்.